நீங்கள் விரும்பினால் உங்களோட கட்சியின் கொள்கையில விட்டுட்டு அர்ச்சனோட கட்சியின் கொள்கை பிடிச்சிருந்தால் அவரோட சேர்ந்து நீங்க பயணிக்கலாம். உங்கள்கிட்ட அவர் வர போறாரோ என்றால் ஒரு காலம் நடக்க போற விஷயம் இல்லை. இன்றைக்கு மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு பாராளுமன்ற அனுப்பப்பட்ட ஒருவர் இவண்ட கட்சியில போய் சேர முடியுமா? இல்லாட்டி மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒருவர் இவ போய் சேர வேணுமான்ற ஒரு அடுத்த கட்ட கேள்வியை கேட்டோம் என்றால், உதாரணத்துக்கு ஒரு காலத்தில் பாருங்க, சில சண்டேல வந்தங்கிட்ட நாட்டில் எல்லாம் இபிஆர் லெஃப்ட் எல்லோ டைகர்ஸ் எல்லாம் ஒரு காலத்தில் பிரிஞ்சு இருந்தது. ஆனால் சில சண்டேலாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து அதை செய்து முடிச்சவிய எல்லாருமே ஒன்று சேர்ந்து. உதாரணத்துக்கு எங்கள் முல்லைத்தீவில் வந்து ஒரு விமான நிலையம் ஒன்று தொடங்கி நான் நினைக்கிறேன் 86ஆம் ஆண்டு நினைக்கிறேன் தொடங்கி முடிய அப்போ ஒரு ஆக்கள்கிட்ட தலிச்சு 2 சண்டை போடுறதுக்கு வலிமை இல்லை. அப்போ 5 அந்த அதில் இருந்த 4-5 இயக்கம் டெலா வரைக்கும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதை எதிர்த்து அந்த விமான நிலையத்தை தடை செய்தது. ஆனால் அதே மாதிரி தான் இந்த விஷயத்தில் அரசியல் என்ற ஒரு விஷயம் ஒன்று விரைக்க நாங்கள் எதிரி என்று கூட பார்க்க இல்லாத அவர் கூட்டு சேர்ந்து எங்கட விதிமுறைக்கு கீழாவே வருவிடும் அவையோட செய்கிறதுல எந்த தவறுமே இல்லை. இதுதான் அரசியல். ஏன்னா இப்போ வர போகிறது வந்து இப்போ டாக்டருக்கு புது அரசியல் இது முதலாவது வந்து. அப்போ அதுக்குள்ளே வந்து அதுகளை வந்து என்னென்னு சொல்கிறது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் செய்கிறதுக்கு அவருக்கும் கொஞ்சம் பெலமொண்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்ல அந்த ரீதியில் வந்து வாரவர்கள் எதிரி வாரவர்கள் எந்த விதத்திலே நல்லவர்கள் அல்ல. ஆனால் டாக்டர்ன்று தான் அதை முடிவெடுக்கணும். ஆனால் இப்படி சில நிலைப்பாடுகள் இருக்கு. அதான் நான் சொல்றேன். சொல்லுங்க. ஆனால் ஒன்று என்னன்னா விமர்சிச்சு போட்டு உள்ள வரையிலாதல்லோ. இப்போ வந்து புரிந்துணர்வு அடிப்படையில் 2 பேரும் ஜாயின் பண்ணி போகலாமொழிய இப்படி உங்களை மாற்றி விழுந்த சொல்லுவாங்க. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விழுந்து மீசையில மண் படையிலேண்டு. அப்படி ஒரு கூட்டம் தான் அவையல். என்னன்னா எங்களுக்கு நாங்கள் போறோம், ஆனா இப்படின்னு சொல்லி கொண்டு போறோம். அப்படி இல்லையண்டா தங்களுக்கு ஒரு மரியாதை இல்லையன்றக்காண்டி அப்படி ஒரு ஃபார்மாலிட்டி ஒன்றா சொல்றது. ஆனா சொன்ன கதை வந்து வன்மையா கண்டிக்கக்கூடிய கதை. மணிவண்ணனை வந்து மிக மிக கேவலமாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் சொன்னா, டாக்டர் அதில் செய்தது அரசாங்க உத்தியோகத்தர்கள் என்ற அசமந்த போக்கால இந்த காசு திரும்பி போனக்கம் இவர் அதை கதைச்சேக்கம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனா டாக்டர் ஒரு பெருந்தன்மையோட அதை மதிச்சு நடக்கலாம். ஆனா அதை அவர் கதைச்சது 1000% தப்பு. அப்படின்னே ஏதோ டாக்டர் அரசாங்க அதிகாரிகளோட இதண்டாம நடக்கணும், அவைகள் எல்லாம் நேர்மையா நடக்கிறான் டாக்டர் மாதிரி செய்யறாங்க. நோ 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 அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள இல்லாது. ஆனா சிலவெல்லாம் டாக்டர் எதுவும் அது அவற்ற முடியுதான் நாங்கள் சொல்லலாதானே. நாங்கள் கதைக்கலாம், எங்களோட அரசியல் கருத்துக்களை முன்வைக்கலாம். முடிவெடுக்கிறது அது டாக்டராக தான் இருக்கும். எங்களோட கருத்துக்களை இல்லை மக்களின் கருத்துக்களோட முன்வைக்கலாம். இந்த இவர்கிட்ட கேட்பேன், ஜஸ்டின் அண்ணன் கேட்பேன். அங்கே நிற்கிறீரா ஜஸ்டின் அண்ணன், சொல்லுங்க உங்களோட முடிவு. சுரேஷ் குட்டி டாக் வந்து என்னுடைய கருத்து வந்து இந்த தளத்தில் இருக்கிற நாங்கள் கதைக்கிற நாங்களும் இருக்கிறவையும் வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து ஒரு தடவை தாக்காத வரைக்கும் நாங்கள் அவர்களோடு தாக்குறது நல்லது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். வந்து இப்ப சுரேஷ் நீங்க கதைச்சதுக்கும் இன்க்ளூடிங் தான் சொல்றேன். வந்து சுரேஷ் என்ன கதைக்க விட்டுட்டு தயவு செய்து ஒரு ஆளை கதைக்க உங்களுக்கு பெரிய நேரத்துல இருந்தீங்களா. ஆனா குறுக்கிட்டால் வந்து அதுல அந்த ஒரு கருத்து சொல்ல முடியாது. அது எந்த ஹம்பல் ரிக்வெஸ்ட். அது மட்டும் கேளுங்க. என்னன்னு சொன்னால் மணிவண்ணன் சொல்லி இருக்கிறது இப்படி. இப்ப நாங்கள் வலு இருக்குமா நாங்கள் அவரோட சொல்லி இருந்தவர் என்னென்றால் அரசு அதிகாரிகளோட முண்டு கொடுத்தா பிரச்சனை பண்ணினால் அதே அரசு அதிகாரிகள் வேலை செய்ய போகிறார்கள். அவர்களோட நாங்கள் அதுக்காக அவர் சொல்லையில வந்து இப்ப மணிமணன் சொல்லையில போன காசு பிள்ளை சரி என்றதில் பற்றி சொல்லையில அந்த அது அதி தீவிரமாக அந்த அரசு அதிகாரிகளோட இந்த முடுங்குப்படுறதை பற்றி தான் கொஞ்சம் அவர் சொல்லி இருக்கிறாரு ஒழிய. ஆனா அதுக்காண்டி நாங்கள் அதை வச்சு கொண்டு மணிவண்ணனை பற்றி தாக்கி கலைக்கிறதுகளை வந்து அண்டில் டாக்டர் அர்ச்சனா வந்து சொல்லும் வரையில் நாங்கள் தாக்கி கதைக்க கூடாதோ. ஏனென்று சொன்னா ஒரு சில பேச்சுவார்த்தைகள் போகலாம் தண்டலாம். நாங்கள் இங்கேயும் கதைச்சிட்டு பிறகு வந்து எங்களுக்கே ஒரு அவர் முழுக்க சொல்ல விட்டா ஏதோ நாங்கள் அப்படியே தாக்கி காய்ச்ச மாதிரியே நீங்க பேசி கொண்டு போறீங்களா? அப்படி இல்லையா? அப்படி தாக்கி எல்லாம் கதைக்கல. நான் சொன்ன வந்து அரசியல் சொன்னது பிள்ளை இல்ல சுரேஷ், நான் அப்படி சொல்ல இல்ல. நீங்க கதைக்கிறதுன்ற தன்மை வந்து எனக்கு அப்படித்தான் படுது. என்னன்னு சொன்னால் மணிவண்ணன் வந்து சொன்னது எப்படி சொன்னது என்றால் அரசு அதிகாரிகளோட நாங்கள் பகைக்க கூடாது.
அதுன்ற அர்த்தம் அதுக்காண்டி வந்த காசு எல்லாம் திரும்பி போனது சரி என்று அங்க சொல்லப்படையில. ஒரு தரம் அதை சொல்லல. அரசு அதிகாரிகள் அதுல ஒரு சிலர் மாற்றுப்படலாம், மற்ற அங்கதான் வேலை செய்ய போயிடும். என்னென்று சொன்னால் நான் 2 விதமாக இந்த தளத்துல சொல்ல வாரேன். இந்த டாக்டர்ஸோ அதுகள் எல்லாம் இந்த சத்தியமூர்த்திக்கு புண்டு கொடுக்கறதுக்காகவோ அதுகளுக்கோ இல்ல, அவர்கள் பொதுமக்கள பிரச்சனைகளை தூக்கி வச்சு கொண்டு என்னென்று சொன்னால் இப்படி குழப்பத்தை செய்யணும் சொல்லி மக்களை உருவாக்கி டாக்டர் அர்ச்சுனாவுக்கு எதிராக மக்களை திருப்ப பார்க்கணும். நாங்கள் கவனமா பிரயாணிக்க வேணும். அதாவது இந்த அரசியல் மேடையில நாங்கள் அரசியல் மேடையில நாங்களும் தண்டால் நிச்சயமா அவர்களுக்கு சாதகத்தை உருவாக்கி கொடுத்துருவோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் இப்ப பயணிக்கிற பயணத்துல நிறைய பேர் எங்களை எதிர்க்க விரும்பினம். டாக்டர் அர்ச்சுனா தனியத்தான் ஒரு இதாதன்றார். அதுக்கு இப்ப சாதாரணமா ஒரு அரச கட்சியா இருக்கிறது என்ன ஊழலுக்கு எதிராக செய்தாலும் அவர்கள் அமைதியாக கொண்டு போறார்கள். அர்ச்சுனா தான் வெளியில பேசி கொண்டிருக்கிறார். அப்ப அவர்களும் சேர்ந்து அர்ச்சுனா வச்சு வாங்கிக்கணும். அர்ச்சுனா கதைக்கட்டும், அப்படி கதைக்க சனம் அர்ச்சுனாவுக்கு எதிராக இருப்பிடம் என்று சொல்லி அவர்கள் தங்களோட பிசினஸ் செய்து கொண்டு அவர்கள் வளர்ந்து கொண்டு போடுங்க. கடைசியில மக்கள் அர்ச்சுனா தான் எதிரி மாதிரியும் அரசாங்கம் நல்ல மாதிரி நிலைமையை கொண்டு வந்துருவார்கள். இதைத்தான் நான் பதிவு செய்ய விரும்புறேன். இதுல சுரேஷ் நினைமா விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இல்ல நான் இதை எப்படி பாக்குறேன்னால், இதுல சீமாண்ட ஒரு கருத்தை தான் சொல்றேன். கல்லரோட சேர்ந்து நாங்கள் கல்லராத்தான் இருக்கலாம் ஒழிய நாங்கள் நேர்மையான ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடியாது கல்லரோட சேர்ந்தால். இது என்னுடைய பர்சனலான தனிப்பட்ட கருத்து. இது அர்ச்சுனாண்ட கட்சிக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லையா. அப்ப இன்றைக்கு இருக்கிற இந்த பார்வையில அநீதிக்கு எதிரான குரல் தான் அர்ச்சுனாண்ட தார்மீக மந்திரம். நீங்க சொல்ற அரசியல் இந்த தலைவர்களால, இந்த அரசியல் கட்சிகள் சார்ந்தவையால அநீதிக்கு எதிராக எந்த விஷயத்துல குரல் கொடுத்திருக்கிறோம். அநீதி என்றால் முதல் என்ன, யாருக்கு எதிரான அநீதி? மக்களுக்கு ஒரு பிரச்சனை, மக்களோட விஷயங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு யாருமே குரல் கொடுக்காத நேரத்துல அந்த அநீதிக்கான குரல் ஒரு தத்துவத்தோட அர்ச்சனா வெளிவந்தவர். அப்ப இங்க மணிவண்ணன் அண்ணாவோ இல்லாட்டி ஆறா இருந்தா கூட நீங்கள் விரும்பினால் உங்களோட கட்சியின் கொள்கையில விட்டுட்டு அர்ச்சனோட கட்சியின் கொள்கை பிடிச்சிருந்தால் அவரோட சேர்ந்து நீங்க பயணிக்கலாம். உங்கள்கிட்ட அவர் வர போறாரோ என்றால் ஒரு காலம் நடக்க போற விஷயம் இல்லை. இன்றைக்கு மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு பாராளுமன்ற அனுப்பப்பட்ட ஒருவர் இவண்ட கட்சியில போய் சேர முடியுமா? இல்லாட்டி மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒருவர் இவ போய் சேர வேணுமான்ற ஒரு அடுத்த கட்ட கேள்வியை கேட்டோம் என்றால் அர்ச்சனாவை நோக்கித்தான் நீங்க விருப்பம்டா போகலாம். ஏன்னா அர்ச்சனா அங்கேயுமே தன்னோட சேருங்கன்னு சொல்லி கேட்டிருந்தா கூட உங்களோட விஷயங்களை விட்டுட்டு இணைஞ்சு செயற்படலாம் சொல்லியிருக்காரு. என்னத்துல நீங்கள் கட்சியில இருங்கோ, மக்களோட விஷயத்துக்கு இணைஞ்சு செயற்படலாம் உண்டு. 2வது ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும், சட்டம் எல்லாருக்கும் சமமானது. அரசு அதிகாரியையும் பார்க்காது, பாமர மக்களையும் பார்க்கக்கூடாது. இதுதான் சட்டம். அரசு அதிகாரி ஒரு மக்களுக்கு எதிரான விஷயத்துல துரோகம் செய்யணும்னு சொன்னால் அவரை கௌரவமா மரியாதையா நடத்தணும் என்றால் பாமர மக்கள் இந்த சட்டம் எப்படி நடத்துது? அப்ப தவறு அநீதி என்றால் அது யார் செய்தாலும் அநீதிதான். அந்த தவறுன்னு சொல்லக்கூடிய ஆளுமத்திறனும் ஆற்றலும் ஒரு நபருக்கு இருக்க வேணும். அதுதான் ஆளுமை என்றது. இல்ல அவ பிள்ளை விட்டுட்டு ஆனா அவையிட்டு நாங்க பண்பா சொல்லணும்னு சொன்னால் அவ விட்ட தவறா சொல்லுவோம். அந்த தவறுகளை பற்றி கதைச்சு கொண்டிருக்காம தவறுக்கான தீர்வுகளை பற்றி கதைப்போம். அடுத்த கட்டம் இதைத்தான் நான் தெளிவா சொல்றேன். இவ்வளவு காசு திரும்பி போயிட்டுதா, இனி இந்த காசை திரும்பி போகாம இருக்கிற விஷயத்த பார்ப்போம். அர்ச்சனா கண்டு யார் பயப்படணும்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கிற ஊழல் நிறைஞ்ச அரசு அதிகாரிகள் தான் பயப்பட வேணும். அதுக்காக எல்லா அரசு அதிகாரிகளும் ஊழல் நிறைஞ்சவர்கள் அல்ல. மேல்மட்டத்தில் இருக்க ஒரு சில அதிகாரிகள் விஷயங்கள்லாம் இன்றைக்கு அது பாதிப்பு தந்திருக்கு மக்களுக்கு. அப்ப ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் சேர்ந்து செயற்பட தயார்னு அர்ச்சனா சொன்னால் அது அவருக்கு நேர்மையான உண்மையான ஜனநாயக ரீதியாக மக்களிட பிரச்சனையை கதைக்கக்கூடிய ஆளுமிக்க ஒரு அரசியல்வாதி தான் அர்ச்சனாவோட போய் சேர முடியும். அந்த எண்ணம் இல்லாதவர், அந்த செயல்திறன் இல்லாதவர் எந்த காலத்துல போய் அர்ச்சனாவோட சேர்ந்தாலும் அவர் அர்ச்சனாவோட தொடர்ந்து பயணிக்க முடியாது. இப்பவும் ஒரு விஷயத்த சொல்றேன், அர்ச்சனாவோட சேர்ந்து பயணிக்கிற யாராவது நீங்கள் நேர்மை இல்லாமல் மக்களோட பிரச்சனைகளுக்கு பக்கசார்பா நடக்கிற ஒரு அதிகாரியாவோ இல்லாட்டி ஒரு அங்கத்தவராக போய் அர்ச்சனாவோட கட்சியில இணைஞ்சிங்கன்னு சொன்னால்
நீங்கள் காலப்போக்கில் கட்டாயம் வெளியேற்றப்படுவீர்கள். நீங்கள் வடிவா எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும். இன்றைக்கு அவர் சில ஆட்களை சில நபர்களை வெளியில விட்டு கொண்டு தான் இருக்காரு என்று சொன்னால், அவருக்கு தன்னுடைய விஷயங்கள் பிடிக்கல என்று சொன்னால் அவர் யாரையும் பக்கத்துல வச்சிருக்க மாட்டார். அரசு அதிகாரிகள் எல்லாரும் கௌரவமா நடத்தணும்னு சொன்னால் நாங்கள் நடத்த தயார். ஆனா அந்த அரசு அதிகாரிகள் மனச்சாட்சிப்படி சட்டப்படி நடந்து கொண்டுச்சினமா? இப்போ ஒரு கேள்வி வரப்போகுது. நாங்கள் சரியாத்தான் இருந்த நாங்கள் எங்களுக்கு மேலே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாட்டி அரசு அதிகாரத்தில் இருந்தவதான் எங்களை பிள்ளையாக்கினவ. எவர் பிள்ளையாக்க வெளிக்கிட்டாலும் இன்றைக்கு அர்ச்சுனா பிள்ளையாக போகணும்னு சொன்னா சாவச்சேரியிலேயே போயிருக்கணும். அதே அரசு அதிகாரிகளுக்கு உள்ளுக்குள்ள இருந்து அவர் எப்படி மக்களுக்காக குரல் கொடுத்தார்? அப்ப உங்களுக்கு வேலை செய்யுங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு ஒத்து போனீங்கன்னு சொன்னால் ஒன்று உங்களுக்கு உயிர் பயமா இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு காலம் மாறிட்டுது. இன்றைக்கு பிறகு நீங்க உங்களோட தவறுகளை ஏற்றுக்கொண்டு காலப்போக்கில் நீங்க மாறலைன்னு சொன்னால் மாற்ற வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? நேர்மையான உறுப்பினருக்கு இருக்குது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்றால் அவருக்கு எவ்வாறு அதிகாரங்கள் இருக்குது, ஒரு அரசு அதிகாரிகளை அவர் எவ்வளவு அவர் வழிநடத்த முடியும் என்றதை இன்றைக்கு வடகிழக்குக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது அர்ச்சனா. இன்னைக்கு 15 வருஷ பாராளுமன்ற உறுப்பினர் வரலாற்று பதிவுகள்ல என்ன செய்தவ, எப்படிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தவை என்று நாங்கள் புரிஞ்சு கொண்டோம்னு சொன்னால் சைவர்தாசன் தான். ஏனென்றால் அவ எல்லாரையும் அனுசரித்து போய் எங்கெங்க எல்லாத்தையும் வாங்க வேணுமோ அந்த அரசு அதிகாரிகள்கிட்டையும் சம்பந்தப்பட்ட ஆட்கள்கிட்டையும் வாங்க வேண்டிய எல்லாத்தையும் வாங்கி கொண்டு அரசு அதிகாரிகளாக இருந்தவையோடைய இல்லாட்டி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவையோடைய மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான அரசு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கேன். அப்ப எப்பவும் இந்த விஷயத்துல நான் இன்றைக்கும் சொல்றேன் தெளிவா. அன்றைக்கு நான் ஒரு பதிவை சொன்னேன். அர்ச்சுனா தடுப்பு காவல் அதாவது சிறைவாசத்துல இருக்கே சொன்ன விஷயம் அர்ச்சுனா ஆரோடையும் நீங்க அவற்றை கடைசி பதிவுல எடுத்து பாருங்க. நான் ஏன் இன்னொரு கட்சியோட சேர்ந்து இணைய மாட்டேன்றதுக்கு தெளிவா பதில் சொல்லியிருக்கிறார். இந்த மக்களின் பிரச்சனைய நான் எங்கேயும் போய் கலைக்க முடியாத ஒரு பாராளுமன்ற பதவி எனக்கு தேவையில்லை. நான் தனித்துவமாகத்தான் நிற்பேன், தனித்துவமாகத்தான் செயற்படுவேன். இவ்வளவு நேரமும் இவ்வளவு காலமும் இவ்வளத்தையும் கொண்டு வந்து இன்றைக்கு ஒரு கட்டத்துக்குள்ள வளர்ந்து போய் இனியா அவர் மாறி போறார் ஒரு இளஞ்சீவியோட வடக்கு வட மாகாணத்துக்கான அரசு அதாவது இந்த பாராளுமன்ற வட மாகாணத்துக்கான பிரதேச சீரழில் நிச்சயம் அரசியலான கொள்கையா இருக்கலாம். ஆனா அதுக்காக எல்லாரோடையும் சேர்ந்து போய்தான் கும்மாளம் அடிக்கணும்னு சொன்னால் அது ஒரு காலம் நான் நினைக்கல அர்ச்சனா அதை செய்வார் என்று. அதை நான் தெளிவாக என்னுடைய ஒரு அனுமானத்துல சொல்றேன். அவர் அப்படி ஒரு கட்டத்துக்கு ஒரு காலம் போக மாட்டார். நேர்மையானவர்கள் விரும்பினால் இவரோட சேர்ந்து இணைஞ்சு பயணிக்கலாம். இல்லாட்ட ஒரு கூட்டாட்சியான ஒரு மாற்றத்துக்கான சுகமான ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்குறது சிந்திக்கலாம். ஆனால் நேர்மையற்ற அந்த விஷயத்துக்கு சம்பந்தமான ஆக்கள் இவரோட சேர்ந்து எந்த காலத்திலேயே பயணிக்க முடியாது. ரெண்டாவது ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்கோ. இன்றைக்கு நாங்கள் மணிவண்ணன் அண்ணாவையோ மற்றவையோ தாக்கி கதைக்கவில்லை. ஒவ்வொருத்தருக்கும் அரசியல் சுதந்திரம் இருக்கு, கருத்து சுதந்திரம் இருக்குது. சுரேஷ் அண்ணா ஒரு பார்வையில தன்னுடைய கருத்தை சொல்லுவார், ஜஸ்டின் அண்ணா ஒரு பார்வையில சொல்லுவார், நான் இன்னொரு பார்வையில சொல்லுவேன். ஆனால் அந்த விஷயங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுறதுன்றதான் முக்கியம். இன்றைக்கு எல்லாரும் அரவணைக்கணும் யோசிக்கிறீங்கன்றோடைய பிள்ளையானவர்களை அரவணைச்சு என்ன செய்ய போறீங்க? என்னுடைய கேள்வி அவ்வளவு தான். இன்றைக்கு சரி 6 லட்சம் பேர் இன்றைக்கு வடக்குல 1 லட்சம் பேர் பிள்ளையானவர்கள் சொன்னால் அவையை கொண்டு வரத்தை விட 5 லட்சம் பேரை உங்களுக்கு மாற்ற முயற்சி செய்யுங்க. 1 லட்சம் பேர் இன்றைக்கும் பிள்ளையாத்தான் நிக்க போறோம்னா பிள்ளையா வெளியில நிக்கட்டும். அவ தங்களுடைய கொள்கையில மாறி உங்கள்கிட்ட வருவினமா? எல்லாருமே உள்வாங்கணும் குறிப்பிட்ட ஆக்களை நாங்க வெளியில விடக்கூடாது ஆசைப்படுறீங்க. நீங்கள் உள்வாங்க நினைக்கிற வியாபாரம் சட்டத்துக்கு முரணானவையாகவும் பிழையானவையாகவும் தான் இருக்கிறேன். அதை ஏன் உள்வாங்க நினைக்கிறீங்க? வணக்கம் அப்ப வெயிட் பண்ணுங்க நெப்போலியன். அப்ப இதை புரிஞ்சு கொள்ளுங்க. நாங்கள் நேர்மையானவைன்னு சொன்னால் எங்களோட சேர்ந்து பயணிக்கிறேன்டால் நேர்மையானவை தான் இருக்கோம். நேர்மையற்றவை எங்களோட சேர்ந்து பயணிச்சால் நாங்கள் அவை உள்வாங்கிறதால உள்ளுக்குள்ள இருக்கிறவே நீங்க நேர்மை இல்லாதவளையே ஆக்கிடுங்க காலப்போக்கில். உதாரணமா சுரேஷ் சொன்னார் 86ஆம் ஆண்டு ஓகே சில நடவடிக்கைகளுக்கு விடுதலை புலிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்டுமானத்தை உருவாக்கி ஒரு தாக்குதல் ஏற்றுக்கொள்றேன். ஆனால் யாரும் ஆற்று கட்சிகளையும் ஆற்று விடுதலை போராட்டத்துக்கையும் போகலையே. அவையவே தங்களுடைய இயக்க அமைப்புகளை வச்சுக்கொண்டு தான் உண்டா சேர்ந்து அடிச்சவன். ஆனால் விடுதலை புலிகள் கட்டுமானத்துக்கு போறோம்னு சொன்னால் இன்றைக்கு ஹீரோஸா இருக்கிற பாலகுமாரன் சொன்னால் ஒரு கட்டத்துக்கு பிறகு தன்னுடைய கொள்கை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போய் அங்க சேர்ந்தவன். இதை புரிஞ்சு கொள்ளுங்க.
நேர்மை இல்லாதவைய நாங்கள் எடுத்து வச்சு ரவராமண்ணா இதுல ஒரு கதையோட நான் என்ன சொன்னானேன்டா, நீங்கள் அப்படி வாரதா இருந்தா நீங்க டாக்டர்ன்ற அதுக்கான விண்ணப்பங்கள் எல்லாம் டாக்டருக்கு கீழே நீங்க கட்டுப்பட்டு நீங்க செவியல் என்று சொன்னா வாங்கன்னு நான் சொன்னேன். அதை வடிவா வச்சுக்கொள்ளணும். டாக்டர் ஒரு தேர்தலுக்கு ஒரு ஆளை கூட்டணிக்கு சேரேக்க அவியலுக்கான டாக்டருக்கு போடுற ஒரு ஒப்பந்தத்துல நீங்க சாத்தியம் சொன்னா டாக்டர் கதைக்கு நீங்க முழு பேரும் கட்டுப்பட்டு தான் நாங்க செயல்படணும். அதான் நான் சொன்னேன். அதுக்கு நீங்க கீழே ஓமன்னு சொன்னா தான் டாக்டர் சேர்க்கிறதுக்கு சாத்தியம் இருக்கு. வேண்டிய இதுகள்ல டாக்டர் போயிடலாம். அது இருக்கும் தானே. அது சில தான் ஒரு கட்சியை இணைச்சு தன்னுடைய கட்சியில வந்து வெளியில போயிடலாம், சேட்டை விட்டு போகலாம், இல்ல வழக்கு போட வேண்டிய கட்டத்துல இதைத்தான் நான் சொன்னேன். இதை பாருங்க, நான் இதை தெளிவா சொல்லிட்டேன். நீங்க அப்படி வாரதா இருந்தோம்னு சொன்னா டாக்டர் கட்சிக்கான்னு சொன்னா ஒரு இது வச்சு கொள்வார். நீங்க அதுல எல்லாத்தையும் உடன்படிக்கைகள் அதுல எல்லாம் செய்த பிறகுதான் உங்களோட பேர் சொன்னா நீங்க கண்டபடி குரங்கு கூத்தாடோ கும்மியோ அடிக்கல. என்ன வார 2 பேரும் கிரிமினல், அதை நான் சொல்லி போட்டேன். ஆகவே நீங்க அதுல டாக்டருக்கு கீழே செயல்படுவேன் என்று சொல்லி நீங்க அதுக்கு கீழே கையெழுத்து வச்சிங்கள் என்று சொன்னா தான் இவியலை சேர்த்து கொள்ளலாம். அதை நான் ஏற்கனவே சொன்னாக்க சொல்லி போட்டேன். எனக்கு தெரியும், ஆனா இவியலை சேர்க்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா அது சில டாக்டரை பத்தி சொல்றது தானே. தான் அவரே என்ன முடிவெடுக்க இல்லை. ஏன்னா அவர் இதைத்தான் சொல்லுவார், என்ன முடிவெடுக்க இல்லை. டாக்டர் வந்து அவர் சொல்ற கட்டுப்பாட்டுகளை நீங்க கட்டுப்படுவீங்களா, அதான் டாக்டர் கேட்பார். இதுக்குள்ள நீங்க கட்டுப்பாடு இல்லைன்னா நீங்க தேவையில்லை. அது இந்த கட்சிக்கு தான் கட்டுப்படணும் முடியும், இவியலுக்கு கட்டுப்படுற இல்லை டாக்டர். அப்படி கட்டுப்பட்டா எங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே. அதைத்தான் நான் சொல்ல வந்தது. இப்படி சொல்லி போட்டு இதைத்தான் நான் சொன்னேன். சட்டத்துல வந்து இன்றைக்கு இருக்க ஒரு உதவி அரசாங்க அதிபர் ஒரு பொம்பளை கையை பிடிச்சு வந்து ஒரு அரசாங்க அதிபர் அரசு திரைக்களத்துல ஒரு அதிகாரி வேலை செய்யற இன்னொரு பணியாளர்கிட்ட கையை பிடிச்சிருந்துட்டான். போய் சட்டப்படி முறைப்பாடு போட்டுறான். சட்டம் அவையே கௌரவமா நடத்துமா? ஒரு காலம் இல்லை. சட்டம் தன் கடமையை செய்யும். அது நீதித்துறை என்ன கௌரவமா நடத்துமாண்டால் அவர் அரசு அதிகாரியா இருந்தாலும் சரி, பொதுவானா இருந்தாலும் சரி, என்ன நடவடிக்கையோ அதை சட்டம் செய்துதான் ஆகும். ஒரு பொதுவான ஒரு பொதுமகன் ஒரு புள்ளின் கையை பிடிச்சால் கைது செய்யப்பட்டு அடைச்சி வைக்கப்படுவார். இப்ப 48 மணித்தியாலம். அப்ப ஒரு அரசு அதிகாரி செய்தால் அவர் என்ன செய்யப்படுவார்? அவருக்கும் அதே நடவடிக்கை. அப்ப அங்க மட்டும் சட்டம் அந்த நடவடிக்கை செய்ய முடிச்சால் இங்க மட்டும் நீங்களே நிறைய கௌரவமா அணுகவனம் சொல்றீங்க. ஒரு அரசு அதிகாரி இருந்தோண்டு இவ்வளவு மில்லியன் காசை வழியில அனுப்பிட்டார் என்றால் அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியில பொதுமக்கள் முன்னால கேட்கறது தப்பா? இல்ல ரகுராமண்ணா, அதுலதான் வந்து நாங்கள் வந்து என்னன்னு சொன்னால் அரச அதிகாரி மாதிரிக்கே வந்து அதாவது வந்து இந்த ப்ரொஜெக்ட் பிளான் போட்டு கொடுத்தது தெரியாது. இவ்வளவு காலம் வந்து கொழும்பிலேயே அந்த அதாவது வந்து இந்த 24, 25, 23, 24க்குரிய பிளான்ஸ் எல்லாமே வந்து யாழ்ப்பாண அதிகாரி மாதிரிக்கே வந்து தெரியாமல் அந்த பிளான் செய்யப்பட்டு கொழும்பில் செய்யப்பட்டு இங்கே கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. இப்ப அரசாங்க அதிகாரி மேல் அரசாங்கத்தோட பகைக்க விரும்ப மாட்டோம். அப்ப அதுதான் வந்து என்ன ரகு அண்ணாவோ சுரேஷ் அண்ணா நாங்கள் வந்து கொஞ்சம் வந்து எந்த ஒரு அரசு அதிகாரியும் வெளிப்படையா சொல்லத்தானே டிசிசி மீட்டிங்ல சொல்லப்பட்டது வந்து என்னன்னு சொன்ன நான் வட்டிவாக கேட்டான் வந்து என்னன்னு சொன்னால் இந்த கடந்த அரசாங்கங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து எந்த அதிகாரி மேரையும் தங்கள் திட்டத்துக்கு உடன்படாமல் கொழும்பில் திட்டத்தை உருவாக்கி அதை கொண்டு இம்ப்ளிமெண்ட் செய்யலாம். யாழ்ப்பாணத்தில் இருந்து தயாரிக்கப்பட்டது வடக்கு சுகாதார திணைக்களத்தை அங்க இருக்கிற அதாவது தெற்குல இருக்கிற ஒரு விஷயம் கட்டுப்படுத்த முடியாம இருக்கு. அப்ப என்ன வடக்கு சுகாதார திணைக்களம் மட்டும் அப்படி செய்யப்படுவது தடுக்குவோமா? இல்ல இப்ப ரகுவண்ணா நான் வந்து அந்த டிசிசில நான் வந்து டிசிசில கேட்டதைத்தான் நான் சொல்றேன். அதாவது வந்து கடைசி இப்ப இந்த கடைசி இவ்வளவு காலம் வந்து அரசாங்கம் வந்து வடக்கு கிழக்கில் அதாவது ஸ்பெஷலி வந்து வடக்கில வந்து எந்த ஒரு திட்டங்களையும் வந்து அரசு அதிகாரிகள் கூறுறத வந்து அங்க செயல்பட விடவில்லை. இல்ல சரியா நீங்க சொல்ற அரசு அதிகாரிகள் சொல்லி பாக்க இன்னைக்கு சுகாதார திணைக்களம் ஒரு அரசு திணைக்களம் தானே என்ன? ஓமோம். ஆனா இன்றைக்கு அந்த சுகாதார திணைக்களத்துல என்ன மாற்றம் செய்யறேன்னு சொன்னாலும் அர்ச்சுனாவை அங்கிருந்து அனுப்பினது தெற்கு சுகாதார திணைக்களம். ஆனா வடக்கு துணைக்களம் சொல்லுது நான் ஏற்க மாட்டேன், நான் இந்நேரத்தான் விடுவேன். அப்ப அப்படி இருக்கிற ஒரு துணைக்களம் மாதிரி ஏன் மற்ற அரசு அதிகாரிகள் நீங்க இருக்கல? இல்ல அதான் இப்ப ரகுராமண்ணா
ஜஸ்ட் என்ன நீங்க வாதாட்டத்துக்கு வாதாடம் சும்மா கதைக்க மாட்டாங்க. உண்மையான பிரச்சனை சொன்னா அப்படி அரசு அதிகாரிகளுக்கு வந்து இவ்வளவு காசுகள் எல்லாம் திரும்பி போய் இவ்வளவு போய் கொடுக்கண்டா கொஞ்சம் நெஞ்சதில்ல வயிறு பத்தி எரியுது இல்ல ஒரு இதெல்லாம் ரகு சுரேஷ் அண்ணா ரெண்டு இந்த வரைக்கும் டாக்டர் அர்ச்சனா மாதிரி யாராவது எதிர்த்து அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. எத்தனை பேர் வந்து தமிழ் மக்கள் மத்தியில ஒரு பிரபாகரனுக்கு அடுத்ததாக ஒரு டாக்டர் அர்ச்சனா நான் அதையெல்லாம் கொண்டு வரல. இதுக்குள்ள வருவோம். இன்றைக்கு அரசு திணைக்களம் என்றால் ஒட்டுமொத்தமான நிர்வாகங்களும் அரசு திணைக்களம் தான். சுகாதாரத்துறை அரசு திணைக்களம் தான். இந்தியாவில கச்சேரின்னு எடுத்தோம்னா அதுவும் அரசு திணைக்களம் தான். 402 விஷயம் அரசு திணைக்களம் தான். இன்றைக்கு சுகாதார திணைக்களத்தால் இன்றைக்கு ஆளுமையாக அங்கிருந்து வர எந்த ஒரு கட்டுப்பாட்டையும் ஏற்க மாட்டேன். 4 லட்சம் மருத்துவத்தை உருவாக்கும் 4 லட்சம் மருத்துவத்தை செய்வேன் என்று ஆளுமையா இருக்க முடியும் என்றால் மற்ற அரசு அதிகாரியும் இருந்திருக்கலாம் தானே. அப்ப அதை செய்யலைன்றது நாங்கள் மனச்சாட்சியா பார்ப்போம். அது அவைன்ற தவறு. ஒன்று உயிராபத்தா இருக்கலாம் இருக்கலாம். என்ன சொல்லுங்க கனவேர் காய்ச்சி ஒன்று கேட்க ஒரு ஆளை வச்சு காய்ச்சி ஒன்று கேட்கலாம் மற்றாக்களையும் கதைக்க விடுவாங்க. போய்கொண்டே ஓகே மற்றாக்களை போறோங்க சுரேஷ் போய் தள்ளுங்க. சுதர்சன் சொல்லுங்க. வணக்கம். ஹலோ என்னன்னு சொன்னா வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ஆரம்பத்துல டாக்டருக்காக தான் இந்த டிக்டாக் நான் கிரியேட் பண்ணினேன். அங்க இருந்து போறாங்க பிடிக்காம போது அதுக்கு வந்து பார்க்கணும். என்ன சொன்னா டாக்டரோட பயணத்துல வந்து நல்ல பயணம். அதுல வந்து நீங்க வேற ஒரு ஆட்கள் அதுக்கு வந்து பூத்துறது வந்து நல்லமே இல்லை. கருத்துக்கள் நீங்க சொன்ன மாதிரி நானும் சொல்லுவேன். எனக்கு இது கேட்க பொறுக்கிறதா மாற இல்லை பொறுத்தான் மேல வந்தா ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கட்சி இருந்து சரிசிங்கமா நிக்கிறதுக்கு அது வேணும்னா அவற்ற வழியில அது நீங்க சொல்ற மாதிரி போய் கொள்ளலாம். ஆனா நாங்க எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். என்ன வாக்களை சேர்ப்போம் அதற்கு பின்னால் நிற்போம். ஆனால் இன்னொரு பக்கத்தால வெள்ள வட்டிகளை கொண்டு இன்னொரு பக்கத்தால கொண்டு ஓட்டுறதுக்கு அதுக்கு ஊத்துவது விருப்பமே இல்லை. எந்த கருத்து இது தனிப்பட்ட கருத்து. அதை தனியா நாங்கள் அதுக்காண்டி கூட இதை வந்து நாங்கள் இதன்ற என்ன பொறுத்த எல்லாமே ஒரு கதையை தான் சொல்லுவேன். ஒரு ஆக்கள் பிள்ளையா நடந்து கொண்டுட்டால் அதுக்கு அந்த பிள்ளைக்கு வந்து சரி என்று நிரூபிச்சு வாதாடுறதை எனக்கு அது உடன்பாடு இல்லை. சரிதானே? அப்ப அந்த விஷயங்களை தான் நாங்கள் இதுல கதைச்சு கொண்டிருக்கிறோம். இப்ப இன்றைக்கு அரசு அதிகாரிகள் அவியலை வந்து நியாயப்படுத்தி கதைக்கிற வந்து எந்த விதத்திலையும் சரியில்லை. அது என்ன அது நாங்கள் உண்மையில பாடு எவ்வளவு காசுகள் எவ்வளவு கொடுத்துருக்கிறோம் எவ்வளவு இழந்திருக்கிறோம். இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கிறது இப்பதான் தெரியுது. மீட்டிங் நடக்கிறது இப்பதான் தெரியும். அப்ப எவ்வளவு தப்பு நடந்திருக்கு அதை கேட்டது தப்புன்னு சொல்லி கதைக்கிறது கூட தெரியும். இல்ல அதே இல்ல இப்ப டாக்டர் அதை கேட்டு அரசு அதிகாரிகள் எல்லாம் பாருங்க. இந்த சுகாதார திணைக்களம் எல்லாம் ரவுராமண்ணா வந்து ஒரு சரியான கேள்வியே கிடையாது. சுகாதார திணைக்களம் எல்லாம் வந்து தெற்கில இருந்து நியமிச்சு இங்கே அனுப்பிக்க இதை இந்த வடக்கு சுகாதார குணம் அதை மதியாத ஒரு தன்மையா இருக்குது. அது ஒரு பிரச்சனை. இப்ப எல்லாருக்கும் ஒரு அண்ணா சொல்லி போட்டு போனார். அதே சமயத்துல வந்து இன்றைக்கு அரசு அதிகாரிகளா தெரியாம இங்க ஒரு காசுகளை நிதி திட்டங்களே ஒதுக்க இல்லை. என்னன்னு சொன்னா முதல் வருஷம் வந்து இதே மாவட்ட அபிவிருத்தி குழுவில் தான் இந்த காசுகளை ஒதுக்கப்பட்டிருக்கணும். அப்ப அந்த ஒதுக்கப்பட்டது ஏன் ஒதுக்கப்படுற என்னத்துக்கு ஒதுக்கப்படுறன்ற ஒருத்தருக்கும் தெரியாது. குழந்தை பிள்ளை கதையாது. அப்ப எல்லாருக்கும் தெரியும் தானே இந்த காசு ஏன் ஒதுக்கினோம் என்னத்துக்கு ஒதுக்கினோம் செய்யணும்னு சொல்லி தெரியும் தானே. அப்ப அந்த அதற்குரிய கணக்குகள் எங்க பாருங்க எவ்வளவு காசுகளை நேற்றே போயிட்டு அப்புறம் தமிழ் மகனா எங்களால அதை பொறுத்து கொள்ளலாது. இவ்வளவு காசுகளை கோடிக்கணக்கில் திருப்பி அரசு அதிகாரிகள் அனுப்பி கொண்டே இருப்பினவாம் நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கணுமாம்ன்றத இது இல்லை தானே. சொல்லுங்க ராவராவன். இல்ல அது உண்மையிலே அது பெரிய வேதனையான விஷயம். சுரேசன மாறணும் நான் கதைக்கிறேன். சுரேசன மாறணும் ஏன்னா உங்களுக்கு அந்த மச்சதை வரவனும் அடிக்கணும் நீங்க மாறணும் நான் கதைக்கிறேன். இன்றைக்கும் சொல்றேன் எங்களுக்கான தனித்துவம் என்றது அது தனி வாழ்க்கையும் சரி சமூக ரீதியான கடமைக்கையும் பெருசு. எங்களுக்கான தனித்துவத்தை நாங்கள் எங்கேயுமே இழந்து போயக்கூடாது. இன்றைக்கு அர்ச்சனா உலகத்துக்கு நிற்கிறார். இன்றைக்கு மக்கள் மத்தியில மக்கள் மத்தியில இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றம் உருவாகி இருக்குன்னு சொன்னால் அவருடைய தனித்துவமும் நேர்மையும் தான் அதுக்கு காரணம். அந்த நேர்மையும் தனித்துவமும் இல்லாம போயிட்டுன்னு சொன்னால் மிச்ச பாராளுமன்ற உறுப்பினர் நாங்களும் காலப்போக்கில் எங்கேயே தெரியாம போயிடுவோம். அதால நான் என்னுடைய தெளிவான பார்வை இன்றைக்கும் அவர் இந்த சிந்தனையில மாற மாட்டார். அவருக்கு வடக்கு மாகாணம்ன்றது பெரிய ஒரு இலக்கா இருந்தா கூட மக்களுக்கான சேவையாக இருந்தால் கூட ஆனா கொள்கை ரீதியாக தன்னுடைய விஷயத்துல அவர் ரெண்டுக்கும் மாறி பயணிக்க மாட்டார் என்றது என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன். பொறுமையா இருப்போம். காலத்தின் கையில சிலதை விடுவோம். ரெண்டாவது
அரசு அதிகாரிகள் நாங்கள் இன்றைக்கும் அவன் கல்வி, அவன் அறிவு, அவன் ஆளுமை, அவன் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் என்ற விஷயத்துல நாங்கள் இன்றைக்கும் அவைய நம்புறோம், பெருசா பாக்குறோம். நடந்த தவறுகளை தாண்டி இனிமேல் தவறு நடக்காவணும். இலங்கை ஒரு ரூபா காசு கூட திருப்பி அனுப்ப முடியாத வகையில இனி அவைய செயல் திட்டங்கள் கட்டாயம் இருக்கணும்ன்றது மக்கள் சார்பில் எங்களுடைய அன்பான ஆதரவான வேண்டுகோளவே. அவ்வளவுதான். நாங்கள் நடந்து முடிஞ்ச விஷயங்களையோ அதை விசாரிச்சு அந்த அதிகாரிகளுக்கோ ஊழல் செய்தவைக்கோ நடவடிக்கைக்கு நாங்கள் வரையில. அதுக்கு அரசாங்கம் பார்த்துக் கொள்ளட்டும், காலம் பார்த்துக் கொள்ளட்டும். இனி வார எந்த ஒரு ரூபா காசும் எங்கட மக்கள் இன்றைக்கு நாங்கள் புலம்பெயர் தேசத்துல இருந்து எங்கட மக்களுக்கு செய்ய வேண்டி செய்து கொண்டிருக்கிற கன உதவிகள் எங்கட மக்களுக்கு எங்களுக்கு வார நிதியை வச்சு செய்தாலே நாங்கள் ஒரு பெரிய ஒரு சிங்கப்பூராகவும் பெரிய ஒரு அடுத்தடுத்த நாடுகள் மாதிரி வளர்றதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு வார நிதியிலேயே இருக்குது. இதை புரிஞ்சு கொண்டு சொன்னா சரி. ஆனால் சட்டத்தின் பார்வையில, என்னுடைய பார்வையில நான் அரசு அதிகாரியின் ஒரே மாதிரி தான் பாக்குறேன், மக்களையும் ஒரே மாதிரி தான் பாக்குறேன். மக்கள் புலவிட்டா என்ன நடவடிக்கையோ என்ன தண்டனையோ அதை மாதிரி தான் அரசு அதிகாரிகள் ஊழல் செய்தாலும் நடவடிக்கை எடுத்தாலோ என்ன செய்தாலோ அதே தண்டனை இருக்கத்தான் வேணும். இங்கே யாரும் நம்பியும் இல்லை. இன்றைக்கு அர்ச்சனா இல்லைன்னு சொன்னா நாளைக்கு இன்னொரு அர்ச்சனா. இன்றைக்கு ஒரு அரசாங்க அதிபர் இல்லைன்னு சொன்னா இன்னொரு அரசாங்க அதிபர், இன்னொரு 10 அரசாங்க அதிபர் மாத்தினாலும் அரசாங்க அதிபர் உருவாகி கொண்டுதான் இருக்க போயின. இந்த உலகத்துல நாங்கள் யாரை நம்பியும் யாரும் இல்லை. இவர் தான் உலகம், இவர் தான் எங்களுக்கான வழிகாட்டுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கு சில விஷயங்கள் நாங்கள் இதில் கதைக்க கூடாது. சில நாடுகள் சில அமைப்புகள் அழிக்கப்பட்டாலும் இன்றைக்கு தொடர்ச்சியாக இயங்கி கொண்டிருக்கிறதுக்கு காரணம் அடுத்தடுத்த தலைமைகள் வாழும் காலத்திலேயே தலைமைகளை உருவாக்கி கட்டுமானங்களை உருவாக்கி விடுறார்கள். அந்த கட்டுமானங்கள் அந்தந்த தலைமைகள் இல்லாம போனா கூட அடுத்த கட்டத்துக்கு இயங்கு நிலைக்கு செல்கிறது. ஆனா எங்கட இனத்துல அந்த தவறுகளை நாங்கள் காலங்காலமா விட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா இனி வார காலங்களில அர்ச்சனா சொல்ற மாதிரி ஏற்கனவே அர்ச்சனா தெளிவா பதிவு செய்திருக்கிறார். தான் இல்லை என்று சொன்னால் இன்னொரு 5 வருஷத்துக்கு பிறகு இல்லாட்டி இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு எல்லாம் இருண்டு போகக்கூடாது. நான் இருக்கிற காலத்திலேயே எனக்கு பக்கத்துல ஆளுமை மிக்க ஒரு இளைய சமூகத்தை உருவாக்கி விட்டு போகணும் என்று ஆசைப்படுறேன். அதுதான் எங்களோட சிந்தனை. தொடர்ந்து கதைப்போம் கதை. என்னன்னு சொன்னா இப்ப நாங்களும் அதைத்தானே எதிர்பார்க்கிறோம். என்று சொன்ன எனக்கு அரசு அதிகாரிகள் சொல்லியிருக்க நானும் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் உண்மையில அந்த அரசு அதிகாரிகள் நான் 2 கோடி ரூபாயை நான் இழந்திருக்கிறேன். ஏனென்றா நான் ஒரு ஊர்க்குடிமகன் மாதிரி தான் ஊருக்குள்ள நான் ஃபார்ம் செய்த நாங்கள் எங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் சொன்னான் என்னென்ன பிரச்சனைகளை செய்தவங்கன்னு சொல்லி. ஆனா இன்றைக்கு அதை இதுக்கு எங்கட என்னது வெட்டனரி இதுகளுக்கான ஒதுக்கப்பட்ட கால்நடைகளுக்கான ஒதுக்கப்பட்ட அந்த பணத்திலே எத்தனையோ மில்லியன் திரும்பி போயிருக்கு. 40 மில்லியன் திரும்பி போயிருக்குது. காரணம் என்ன? அசமந்த போக்கு. அப்ப நீங்க இந்த காசை அங்க கொழும்பு இருந்து செய்யறன்ற அர்த்தம் இல்ல. அங்க இருந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு சுற்று இருக்கும். அதாவது இந்த கெசட் சொல்லுவாங்க இங்க. அப்படியான அதை வச்சுதான் இந்த மாகாண அபிவிருத்தி குழுவில் பணங்கள் எல்லாம் ஒதுக்குறது. அப்படி ஒதுக்க என்னென்ன துறைக்கு என்னென்ன ஒதுக்கினான்னு சொல்லி அதுக்குள்ள இருந்தாங்களுக்கு தெரியும் தானே என்னென்னதுக்கு இந்த காசுகள் போகுதுன்றது அதுக்கு ஒதுக்கிறாங்களுக்கு தெரியாது. அப்ப இது என்ன போதாரு கொழும்புல இருந்து பஸ் வந்தா போல இங்க மிச்சத்தை எந்தெந்த டிப்போக்கு அனுப்புறேன்னு சொல்லி அதுக்குள்ள இருக்கிறோம் செய்வா. அதே மாதிரி தான் இது இதுகள் எல்லாம் அவியல் மணிவண்ணன் சொல்றாரு அரசு அதிகாரியில கௌரவம் நடத்தணும். அவற்றை ஆளுமை காலத்துல அவர் இருந்த முதலமைச்சர் அந்த காலத்துல சரியா நடத்தியிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. இதை எப்ப தட்டி கேட்டிருக்கணும். இவர் இருந்த காலத்துல இந்த கேள்வியை கேட்டிருந்தால் மணிவண்ணன் இருந்த காலத்துல அவருக்கு என்ன டாக்டரை விட 5 வயது கூடன்னு சொன்னா டாக்டருக்கு 38 வயது, அவருக்கு 44 வயது, உங்களுக்கு 48 வயது. அவர் அண்ணி எண்ணத்தை வேலை மணிவண்ணன் காணும். அவங்களுக்கு செய்த சிறப்புக்கு அவங்களுக்கு ஒரு மரியாதை வரும். அப்ப அவியல் புலதான் அது அதிகாரிகளே அவர் நல்ல கௌரவமா நடத்தி இன்றைக்கு ஒரு சரியான சமூகத்தை உருவாக்கியில இருக்கணும். அரசு அதிகாரிகளை ஒரு மேஜரா இருந்தவர் இல்ல, ஒரு மேஜரா இருந்தவரால் அவரால் அப்படியே செய்யலாம் போனது. ஏன் இவ்வளவு காலம் நீங்க தட்டி கேட்கல இப்படி ஒரு பிரச்சனையை? 15 கதை போருக்கு பிறகு வந்த தேர்தலுக்கு பிறகு அல்ல இயக்கம் இருக்கே நான் நினைக்கிறேன். இந்த தேர்தலில் நாங்க நின்றதா நேரத்தால நான் நினைக்கிறேன் 2015-20 வருஷமா நடந்து கொண்டு இருக்குது. இந்த தவறுகள் நடந்து கொண்டு 20 வருஷத்துக்கிட்டவா நடந்து கொண்டு கேட்க இப்பதான் நாங்கள் டாக்டர் இதை கையில் எடுத்து வழி கொண்டு வந்திருக்கிறோம். இவ்வளவு நடந்து கொண்டு தான் இருக்குது. அப்போ இவ்வளவு காசு வீலை பாதுகாக்கிறது அரசு அதிகாரிகள் சும்மா செய்யணும். அரசு அதிகாரிகளும் சம்பளத்துக்கு தானே செய்கிறீர்கள். மக்களுக்கு சேவை செய்யறதுக்காண்டி உங்களுக்கு சம்பளம் அரசாங்கம் தெரியுது. சும்மா செய்தா ஓகே நாங்கள் மன்னிச்சு நடக்கணும். உங்களுக்கு சம்பளம் எங்கட வரி பணத்திலேயும் எங்கட இதுலேயும் உங்களுக்கு சம்பளம் தந்து கொண்டு நீங்க புலா விட்டு கொண்டு கேட்க சுட்டி காட்டுறது யார் செய்தாலும் பெத்த தாப்பன் செய்தாலும் சுட்டி காட்ட வேண்டியது பிள்ளைன்னா பிள்ளையை சுட்டி காட்டலாம். அதுல தவறு இல்லை. நான் அது இன்னொன்று விஷயத்தை வடிவா சொல்றேன்னு சொல்லி சொன்னேன். இனி வரும் காலங்களிலும் மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு படுமோசமான நிகழ்வு இல்லாட்டி அரசு அதிகாரிகள் இடம்பெறுமா இருந்தால்
அந்த சிங்கம் பாராளுமன்றத்துல தன்னுடைய கடமையை செய்துதான் ஆகும். இங்க அவ்வளவுதான் என்னுடைய பதில். டாக்டர் அது எப்பவுமே ஆறா இருந்தா செய்வேன். கூட. டாக்டர் பாங்க அடுத்த இதுல கிடக்கு அடுத்த பார்லிமெண்ட்ல கடல் துறையை பற்றி அநேகமா டாக்டர் வந்து என்ன சொன்னா அவர் எல்லாம் அதுக்குரிய தரவுகள் எல்லாம் நேரம் சரியான முறையில் சிறப்பாக அடுபட்டு இருக்கும். அதுக்கு பிறகு பாருங்க கொஞ்சம் பேர் வந்து அதுல கொஞ்சம் அள்ளுப்பட்டு மாட்டுப்படுவீங்கன்னா ஒவ்வொரு துறைகளிலே அவர் செய்து கொண்டு வரார், சிறப்பாக செய்து கொண்டு வரார். அவரை நாங்கள் வாழ்த்துவோம். இனி அவர் டாக்டர் எடுக்கிற முடிவுதான் முடிவொழி அரசியல் என்ற ரீதியில் டாக்டர் வந்து இனி எங்களை விட 1000 மடங்கு தெளிவானவராக வந்திருக்கிறார், செய்திருக்கிறார். நீ அவருக்கான செயற்பாட்டாளர்கள் புலம்பெயர் நாடுகளில் இருக்கணும், அவைண்ட ஆலோசனைகளும் இருக்கும். ஆனா அது ஆற்றிய ஆலோசனை என்ன ஆலோசனையாத்தான் இருந்தாலும் இவர கட்சி அவையில் வந்து இணைகிறேன்றாலும் இதுக்கு இதை விட ஒரு மாற்றம் ஒன்றுமில்லை. டாக்டர் போடுற கண்டிஷனுக்கு அதுக்கண்டு சொல்லி ஒரு இதொன்று தயாரிப்பினோம், ஒரு விண்ணப்ப படிவமோ இல்லாட்டி அதுக்கான ஒப்பந்தம் ஒன்று போட போறோம். அதை டாக்டர் சொல்றதுக்கு கீழே எல்லாம் கீழ்படிஞ்சு டாக்டரோட சேர்ந்து நிற்கிறேன்னு சொன்னா அதுக்கு செய்கிறேன்னு சொன்னா அது டாக்டர் எடுக்கிற முடிவு. மற்றபடி அதில் எங்களுக்கு நன்மதி மேலே நாங்கள் அதை பற்றி இருக்க விவாதிக்கணும் கதைக்கணும்ன்றக்காண்டி தான் காய்ச்சி நாங்கள் ஒரு விழிப்புணர்வுக்காண்டி காய்ச்சி நான் எடுத்துக்கொண்டேன். நான் இதில் ஒரு ஆள் கோவிக்கிறவக்கோ ஒன்றுக்குமே இல்லையா. இதில் வந்து என்ன சரியான கவலை இந்த அரசாவது இதுலன்னு சொன்னால் டாக்டர் சொன்ன அப்புறம் எனக்கு தாங்க முடியாது, ஆத்திரத்தில் இருக்கிறவன் எல்லா சேனத்துக்கு தான் இருக்கு. மருத்துவத்துறையில எல்லாம் பாருங்களேன் எத்தனை நாள் இந்த முறை வந்து மருத்துவத்துறையில் 40 மில்லியனு கிட்ட திரும்பி அந்த காசு ஏதோ அதில் ஒரு கொஞ்சம் தான் அதுலேயும் ஒரு 17 கோடி ஏதோ அனுப்பினதோ என்ன அந்த காசில் வந்து ஏதோ 3 கோடியோ 4 கோடி திரும்பி போகுது அந்த காசுல மருத்துவத்துறைக்கு. அப்ப அதையே எங்களை மக்களுக்கு அதை பாவிக்க கூடாது. அப்ப சுகாதார திணைக்களம்னு சொல்லி வடமானத்துக்கான இது வந்து அப்ப அதை பற்றி அங்கே கலந்து ஆலோசிக்கலையோ கேட்க இல்லையோ அந்த காசை திருப்பி அனுப்புறதுக்கு என்ன காசு வேணும் செஞ்சு மருத்துவமனைகளுக்கு ஒன்றுக்கும் தேவை ஏற்பட இல்லையா, காசு தேவை ஏற்படுது. அப்ப அதெல்லாம் அனுப்புறா நாங்கள் சொல்றோம் திருப்பி அனுப்பாது. எங்களுக்கு தாரது ஏதோ பிச்சை காசு மாதிரி நாங்கள் அடிச்சு பிடிச்சி போன்றது அதையும் திருப்பி அனுப்பாது, கொதுக்குறதே கொஞ்சம். நாங்களோட பாதுகாப்பு நிதிக்கு வந்து 27% அனுப்பின பிறகுதான் மிச்சத்தை புரிச்சு செங்கல நாட்டுக்கும் அனுப்பி போட்டு எங்களுக்கும் தராங்க. அதையாவது வடிவாச்சில வழிங்கோ. சரி, யாராவது வேற கருத்துகள் சொல்லுங்க. சுரேஷ் ரகுண்ணா, எனக்கு இன்னும் 2 நிமிஷம் தருவீங்களா? சொல்லுங்கண்ணா. நீங்கள் வந்து நான் வந்து எதுவும் இங்க தவறா சொல்லி அரசாங்க அலுவலர்கள் வந்து இவ்வளவு காசை திருப்பினாங்க. நான் 100% பிள்ளைன்றதை தான் சொல்றேன். என்னென்று சொன்னால் முதலாவது வந்து ரகுவண்ணா சுரேஷ் அண்ணா, அரசாங்கமே இவ்வளவு காலம் இருந்தது கொள்ளை அடிக்கிறதுக்காகத்தான் அரசாங்கம் இருந்தது. அந்த அரசாங்கத்தோட சேர்ந்து வேலை செய்த அதிகாரிகள் மாதிரிதான் தாங்களும் இப்படி அதுகளில் கொஞ்சத்தை போட்டு அங்க இறைச்சியை திண்டா இவ தாங்கள் எலும்பு என்றாலும் காவு மண்டு பார்த்து கொண்டிருந்த மனநிலையில தான் இந்த எல்லா அதிகாரிமாரும் கூடுதலானவை இருந்தவை. அதுக்குள்ள வந்து ஒரு சில நேர்மையானவை இருந்திருப்பினாம். உதாரணத்துக்கு இன்றைக்கு இந்த வேதநாயகம் என்ற ஜிஏ இருந்தவர் அன்றைக்கு இப்படிப்பட்ட அதிகாரிமாராலும் இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளோடும் என்று சொல்லித்தான் அவர் விட்டிய பண்ணி போட்டே போனவர். இன்றைக்கு அந்த அப்படி ஒரு நேர்மையான இருந்தவைக்கு வந்து ஒரு நேர்மையான அரசாங்கம் ஒன்று வந்தபடியால தான் அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அவரை ஒரு கவர்னரா ஆக்கி இருக்கு வந்த உடனே. அதாவது வந்து இது என்ன நான் சொல்ல வந்தது என்று சொன்னால், முதல்ல வந்து அரசன் கல்வன் என்றால் அரசனுக்கு கீழே வேலை செய்யற மந்திரிமார் என்ன, அரசனுக்கு வேலை செய்யற எல்லாரும் கல்லர் தான். அப்ப வந்து அந்த அரசு மாறினதுல தான் நாங்கள் இப்ப வந்து சொல்லக்கூடியதா இருக்கு. நிச்சயமா வந்து இல்லையென்று சொன்னா முந்தின மாதிரி ஒரு அரசு இருந்து முந்தின மாதிரி ஒரு தாடிக்காரன் இருந்து தற்சமயம் இன்றைக்கு அர்ச்சுனா அன்றைக்கு எம்பியா நாங்கள் வந்திருந்தால் தாடிக்காரனை செய்திருப்பார், நீ உங்க இருக்காதா போவன்னு சொல்லி கலைக்கக்கூடிய அரசும் வந்து ஆதரிச்சிருக்கும். அப்படி ஒரு செய்யக்கூடிய இல்லை இருந்து இன்றைக்கு எங்களுக்கு சாதகமான சூழ்நிலை. அரசு வந்து ஒரு நேர்மையான அரசு, அதாவது வந்து இன்றைக்கு ஊழலை ஒழிக்கணும் என்ற அரசு வந்து இருக்குது. டாக்டர் அர்ச்சுனா அதேதோட ஊழலுக்கு எதிராகத்தான் நாங்கள் போராடுறோம் என்று வந்திருக்கிறோம். வடக்கு கிழக்கில் இன்றைக்கு அர்ச்சுனாவின் தலைமையில வந்து ஒரு நல்ல ஒரு இது உருவாகிறதுக்கு அரசு மந்தங்களுக்கு விட்டு கொடுக்கும். அதே நேரத்தில் இன்றைக்கு நீங்கள் வேணுமென்றால் நான் இதை சொன்னால் சிலது நீங்க தவறா எடுக்கக்கூடாது என்று சொன்னால், அதாவது வந்து கவர்னரே சொல்லி இருக்கிறார், அக்டோபர் மாதத்துக்கு முன்னம் 2025 பட்ஜெட் வந்து எல்லா வேலைகளும்
இது அக்டோபர் மாதத்துக்குள்ள முடிச்சு நவம்பர் மாதத்துக்குள்ள முழுதும் வந்து கணக்கு காட்ட வேணும் என்று சொல்லி இந்த திட்டத்தை இதுக்கு முந்தி இருந்த ஆணையாளரோ கவர்னரோ எந்த அரசும் வந்து அதற்கு வந்து ஒரு திட்டம் இருக்கே இல்லை. இப்ப எங்க நாங்கள் வந்து முக்கியமா வந்து இது ஒரு சமூகம் சார்ந்த இது, அதாவது வந்து தனியொரு டாக்டர் அடிச்சினாலேயோ அல்லது தனியொரு சந்திரசேகரனாலேயோ தனியொரு எல்லாரும் சேர்ந்து அதுக்குரிய அரசாங்கமும் அதுவும் வந்து ஆதரிக்கதான் அந்த சமூகம் வந்து முன்னோறக்கூடிய அந்த நாடு வந்து முன்னோடக்கூடியது. ஏன் நாடு குட்டிச்சுவரா போறது? கள்ளர் கூட்டம் இருந்து தாங்கள் அள்ளி கொண்டு போனதுலதான் இன்றைக்கு நாடே குட்டிச்சுவராகி திவாராகி போனது. ஆனா இன்றைக்கு மாற்றம் வந்திருக்குது. தெற்கிலையும் வடக்கிலையும் நாங்கள் மாற்ற வேணும். அதுல நான் நம்பிக்கையா சொல்றேன். அதுக்காக தான் உங்களுடைய பயணிகள் வந்து அர்ச்சனாவில் வந்து எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. அர்ச்சனாவுக்கு தலைமை கீழால ஒரு நல்ல ஒரு வரும். ஆனால் நான் இந்த மணிவண்ணன் ஓவியில வந்து அந்த கட்சி ரீதியாவே நான் எனக்கு அது இல்லை. தனிப்பட்ட ஒரு மணிவண்ணன் விட்டுட்டு விலகி வந்து டாக்டர் அர்ச்சனாவரை சேருவார்ன்னு சொன்னா அது டாக்டர் அர்ச்சனாவுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளானவரா இருக்குமே. என்னன்னு சொன்னா இந்த வரைக்கும் வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து தன்னோட சேர்ந்தவர்களை எத்தனையோ பேரை துரோகிகள் என்று சொல்லி கணிச்சிருக்கிறார். அப்ப அவற்றை கணிப்பு சரியன்றது ரகுராமன் சொன்னிருக்கேன், நானும் பார்த்திருக்கேன். சரிதான், நானும் ஆராய்ச்சி பார்த்திருக்கேன். என்னோட இருந்த எத்தனையோ நிறைய தெரிஞ்சவர்கள் வந்து அவர் துரோகிகள் ஆக்கப்பட்டிருக்கிறார். அப்படி அதை இன்னைக்கு வந்து நான் ஆராய்ச்சி பார்க்க அது சரியா தான் இருக்குது. அர்ச்சனா செய்தது விஷயங்கள் சரியா தான் எனக்கு படுகுது. அப்ப அதே மாதிரி இன்றைக்கும் வந்து நாங்கள் அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு போயிருக்க. ஆனால் ஒரு தனி மணிவண்ணன் வந்து அவர் சிலதுகளை மாற்றிக்கொண்டு டாக்டர் அர்ச்சனா கீழே தனியொருத்தர் பெரிய நாங்கள் அதுக்காகத்தான் அவர் வந்து ஒரு சாஃப்டா கதைச்சு கொண்டிருக்கலாம். அப்ப நாங்கள் வந்து அதுகளை பெருசா கதைக்காமல் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணணும். எங்களுக்கு முக்கியமான வேலை அதாவது அர்ச்சனாவின் கட்சியொண்ட உருவாக்கி அர்ச்சனாவுக்கான ஒரு பலமான ஒரு குழுவை கட்சியை உருவாக்க வேண்டியது முதல் எங்களுக்கு கடமை.